கதை நேரம். முல்லா நஸ்ருதீன் கதைகள். மன நிறைவு. முல்லா அவர்கள் ஒரு தடவை தன்னோட பக்கத்து ஊருக்கு பயணம் மேற்கொண்டாரு. அப்படி இந்த பயணத்தை மேற்கொண்ட போது வழியில பசிக்குமே சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக 2 ரொட்டி துண்டுகளை கையில கொண்டு போனாரு. போற வழியில சாப்பிடும்போது குடிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவர் போற வழியில எந்த கடையும் எந்த சத்திரமும் இல்ல. அதனால ரொட்டியை தொட்டு சாப்பிடுறதுக்கு டீயோ சூப்போ அவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஆஹா, என்னடா இது, இந்த தடவைன்னு பார்த்து இந்த ஊருக்கு போற வழியில ஒரு கடையும் காணோம், எங்க போயிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு தன் மனசுலயே நினைச்சுக்கிட்டு பொறுமையா நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்படி போகும்போது வழியில ஒரு குளம் ஒண்ணு இருக்கிறத இவர் கவனிச்சாரு. சரி, இந்த குளக்கரையில போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அங்க போய் உக்காந்தாரு. அந்த இடம் ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அதனால ஆஹா, எவ்வளவு அழகான அமைதியான இடம், பேசாம நம்ம கொண்டு வந்த சாப்பாட நம்ம இங்கேயே உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அப்படி இவரு இந்த குளக்கரையில உக்காந்து நினைச்சுக்கிட்டே இருந்தபோது அந்த குளத்துல அழகா 3 வாத்துங்க அப்படியே மிதந்து போயிட்டு இருந்துச்சுங்க. அத பார்த்ததும் இவருக்கு தன்னோட ஊர்ல சாப்பிட்ட வாத்து சூப்பு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஆஹா, இங்க பாத்தியா எவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு வாத்துங்க, இதுல ஏதாவது ஒன்ன புடிச்சு சூப்பு வச்சோன்னா இந்த ரொட்டிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாமே அப்படின்னு நினைச்சாரு. உடனே தான் உக்காந்துருந்த அந்த குளக்கரையில இருந்தே இந்த வாத்தை பிடிக்க முயற்சி பண்ணாரு. எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவரால் அதை பிடிக்கவே முடியல. சரி, இன்னைக்கு ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சு முழுசா இந்த குளத்துக்குள்ளேயே இறங்கி இந்த வாத்தை பிடிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அப்பயும் இவரால் அந்த வாத்தை பிடிக்கவே முடியல. என்னடா இது, இந்த வாத்து இப்படி ஆட்டம் காட்டுது, சரி இன்னைக்கு அதுக்கு ஆயுள் கெட்டி அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போன முல்லாவோ தன்னோட முயற்சியை கைவிட்டுட்டு திரும்பவும் கரைக்கு வந்து ஏறினாரு. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்த முல்லாவோ தான் கொண்டு வந்த அந்த ரொட்டிய அந்த குளத்து தண்ணியில முக்கி முக்கி சாப்பிட ஆரம்பிச்சாரு. இவர் இப்படி சாப்பிடுறத அந்த பக்கமா நடந்து போன சில வழிபோக்கர்கள் பார்த்தாங்க. அத பார்த்து அவங்க எல்லாம் சிரிச்சபடியே, ஐயா, முல்லா அவர்களே, இது என்னது, இது கையில வச்சிருக்கிற ரொட்டிய குளத்து தண்ணியில தொட்டு சாப்பிடுறீங்களே, எதனால இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முல்லாவும், இந்த பாருங்க, நான் ஊர்ல இருக்கும்போது எங்க வீட்டுல சாப்பிடும்போது பொதுவா ஒரு பாத்திரத்து நிறைய சூப்பும் அதுல வாத்தும் அதை தொட்டு தீங்க ரொட்டியும் வச்சிருப்பேன். அதுதான் நல்ல காலை சாப்பாடு. அதே மாதிரி பாத்திரத்துக்கு பதிலா இங்க இந்த பெரிய குளம் நிறைய தண்ணி இருக்கு, அதுல வாத்தும் மதக்குது, என்கிட்ட ரொட்டி துண்டும் இருக்கு, இப்படி எல்லாமே இருக்கு. நானு முயற்சி பண்ணி இந்த வாத்தை பிடிச்சு சூப்பு வச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த குளத்து தண்ணியில முக்கி இந்த ரொட்டிய சாப்பிட்டுக்கிட்டே வாத்து சூப்பு குடிச்ச திருப்திய மட்டும் என் மனசால அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் இந்த வழிபோக்கர்களுக்கு புரிஞ்சிச்சு, ஒரு செயலை திறம்பட செஞ்சும் அது தோல்வியில முடிஞ்சாலும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த செயலை நல்லபடியா செய்ய நம்ம நல்ல முயற்சி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்தாலே நமக்கு அது வெற்றி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான்.